குட் மார்னிங். ஸோ சாட்டர்டே மார்னிங் இன்னைக்கு. ஸோ ஃபுல் vlog எடுக்கலாம், மார்னிங் vlog அப்படின்ட்டு. ஸோ வீடியோ பார்த்திங்கன்னா அப்படியே சைலண்ட்டாக இருக்கும். கேட் சில்லு பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் மேலே என்னை அப்படியே க்ரீட் பண்ணுறாங்க மார்னிங்கே. ஸோ ஏர்லி மார்னிங் ஏஞ்சிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நமக்கு டே வந்து ரொம்ப லாங்காக தெரியும், நிறைய விஷயம் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் காஃபி விச் ஐ கேன் நாட் காம்ப்ரமைஸ். அது ஃபில்டர் காஃபி இப்போ ஆஃப் லேட்டாக எனக்கு ஒரு க்ரேஸுன்னே சொல்லலாம். அண்ட் மோர் தேன் ஹேவிங் இந்த இன்ஸ்டன்ட் காஃபியை விட நம்ம ஃபில்டர் காஃபி குடிக்கிறது இட்ஸ் மச் மோர் பெட்டர். அதனால் ஃபஸ்ட்டு பண்ணுற வேலை காஃபி டிகாஷன் ரெடி பண்ணுறது தான். I want you near by me. I want you to stay. Please don't walk away. Oh, please, please stay. All days by my side, all night long. Remember the time that we've cried. This can be wrong. I'm holding you on. Dawn breaks, a new day appears. Sun rises and shines. Springtime clouds disappears. The fresh lawn breathes high. Outside the weather's fine. Let us go. Set our love and grow. I need you so. Oh, I want you so. In summer we're far away behind mountains of blue. Summer evening playing guitar, still rises the moon. The quiet lake reflects his face. I dream with you. The future's behind the stars. மார்னிங் நம்ம சாட்டர்டேஸ் எப்பவுமே கொஞ்சம் லெஷராக இருப்போம். ஸோ நம்ம மேங்கோ சர்வே பண்ணலான்ட்டு இந்த மேங்கோவை ஃப்ரீசரில் ஓவர் நைட் வச்சிடணும். ஸோ இதை வந்து இப்போ பிளெண்ட் பண்ணலான்ட்டு வெளியில் வச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மேங்கோஸை நான் இந்த பிளெண்டர் உள்ள போடுறேன். ஸோ நமக்கு தேவை வந்து நல்லா க்ரீமியான ஒரு கன்சிஸ்டன்சி தேவை. ஸோ இந்த மாதிரி பிளெண்டரில் போடுறப்ப நமக்கு நல்லா வரும். இதில் கூட வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஹனி போட்டிருக்கேன். கொஞ்சம் லைம் ஜூஸும் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நான் பிளெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்மூத்தாக ஆகிடும். அப்படியே நல்லா பிளெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். யூஸ்வலி மேங்கோஸ்னாலே சில்ட்ரன் ரொம்ப எக்ஸைட் ஆகிடுவாங்க. அதுவும் ஒரு விஷயம் ஒரு டிஷ் பண்ணுறோன்னா அவங்களோட ஈகர்னஸ்க்கு அளவே இல்லை. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக இருக்குது, பார்த்திங்கன்னா செம்ம ஸ்மூத்தாக இருக்குது.
ஸோ இதை வந்து இப்போது எடுத்து நம்ம திரும்ப பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம ஒரு 3 to 4 hours இதை ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க. இது ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு டிஷ். வீட்டிலே பண்ணி சாப்பிட்றப்பே நமக்கு தெரிஞ்ச இன்க்ரீடியன்ட்ஸ் கண் முன்னாடி போடுறப்ப நம்ம கில்ட் ஃப்ரீயாக கான்ஃபிடெண்ட்டாக எந்த பயமும் இல்லாமல் சாப்பிட்லாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ப்ராசஸ்ட் ஃபுட் சாப்பிட்றத தவிர்க்கலாம். நம்மளே இந்த மாதிரி வீட்டில் சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்றப்ப அதோட டேஸ்ட்டே நமக்கு வேறு இருக்கும். ஃபஸ்ட்டு நான் ஆக்சுவலி ஒரு கிளாஸ் பவுலில் தான் போட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் யோசித்தேன் ஃப்ரீசரில் வைக்கிறது சேஃபாக இல்லையான்னு எனக்கு தெரியலன்ட்டு நான் திரும்ப ஃபஸ்ட்டு இருந்த பாக்ஸ்லேயே அதுக்கே திரும்ப ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டேன். 3 hours to 4 hours நம்ம இதை உள்ளே ஃப்ரீஸ் பண்ணோம்னா நமக்கு பர்ஃபெக்டான டெக்ஸ்டர் கிடைக்கும். தேங்காய் சட்னி தோசை தாங்க மார்னிங்கோட பிரேக்ஃபாஸ்ட். சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடலாம். ரொம்ப நேரம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டைம் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்ட்டு சிம்பிளாக ஒரு தேங்காய் சட்னி பண்ணேன். பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. அதில் ஒரு சந்தோஷங்க எனக்கு. எப்பவுமே முடிச்சுட்டேன்னா சில்லு பார்த்திங்கன்னா எப்பவுமே இப்படி தான் சோகமாகவே இருக்கும். அது என்னன்னு தெரியல, ஃபீமேல் கேட்ஸ் வந்து மேல் கேட்ஸை விட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லினஸ் கம்மி தான். நீங்களும் சொல்லுங்கள், உங்கள் கேட்லேயும் ஃபீமேல் கேட்ஸ் வச்சுருக்கவங்க இதேமாரி தான் இருக்கான்னு எனக்கு தெரியல, டவுட்டாகவே இருக்குது. கொஞ்சம் கோவக்காரி தான். ஃபைனலி நம்மளோட மேங்கோ சொர்பே ரெடி. ஸோ ஸ்கூப் அவுட் பண்ணிடலாம். ஸோ பண்ணி இப்போ நம்ம இது ஒரு பவுலில் மாற்ற போகிறோம். ஆக்சுவலி ரொம்ப ஐஸியாக அண்ட் ஸ்மூத்தாக சூப்பராக வந்துச்சு. எல்லாருக்குமே பத்தலை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா இருந்தது. எல்லா டீத்தும் தெரியுது, ஏன்னா அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் பேரை மறந்துட்டான். 2 பேரும் they just loved it. நல்லா சாப்பிட்டாங்க. Hope you enjoy this video. Bye.